தானாவே சிரிக்கிற, வெக்கமெல்லாம் பண்ற. என்ன ரகு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறியா? அவனோட பர்த்டே வருதுல்ல, அதான் பர்த்டே கிஃப்டா ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். நீயும் அவனும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, ஆனாலும் லவ் பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியலப்பா. எப்பவுமே கொஞ்சிட்டு இருந்தா போர் அடிக்கும்டி. அப்பப்போ சண்டை போட்டு அவன் கூட கோச்சிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அவன் ஈகோ விட்டு இறங்கி வந்து சமாதானப்படுத்துறத ரசிக்கலாம். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். ஒரு வழி டேஸ்ட் பண்ணிட்டேன்னா உன்னால விட முடியாது. சபா, அதெல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் அவன் உன்னை லவ் பண்றானான்னு கன்ஃபார்ம் பண்ணியா? அவன் என்ன கன்ஃபார்மா லவ் பண்றாடா. நான் அவளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போறேன். நீ இப்படி ஒரு நினைப்புல இருக்கியா? நான் அதுக்கும் அவன் சண்டை போட்டானா என்ன செய்வேன்? மச்சான், அவன் என்ன 200% லவ் பண்றா. சண்டை எல்லாம் போட மாட்டான். எப்படி மச்சான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? மச்சான், உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா நீங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கும் போது உங்களை சுத்தி ஒரு ஆறா இருக்கும் பாரு, சும்மா அப்படி இருக்கும் மச்சான். அவளோட வாசனையில மயங்கி அவளோட தொடுதல்ல கரைஞ்சு அப்படியே காத்தோட காத்த கலந்து. பரதேசி நாய, இப்படி வண்டி ஓட்டினா செத்து சாம்பலாய் காத்துல கரைஞ்சு போயிடுவாடா. மூடிட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டுறான். மச்சான், எனக்கும் அணுவுக்கும் நடுவுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் பண்றான்டா. அதுக்காக தான் அவன் எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் கூடவே இருப்பேன். ஏன் இன்னும் எவ்வளவு சண்டை போட்டாலும் கூடவே இருப்பேன். ஏண்டா லவ்வையும் ஸ்பிரிச்சுவல்ல சேர்த்துட்டீங்களா? சூப்பர்டா.